Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu in ja'akum fasiqun binaba'i fatabayyanu an tusibu qauman bijahalatin fatusbihu ala ma fa'altum nadimin. Wa'lamu anna fikum rasulillah law yuti'ukum fi kathirin minal amri la'anittum walakinna allaha habbaba ilaykumul imana wa zayyana fi qulubikum wa karaha ilaykumul kufra wal fusuqa wal isyan ulaika humur rasyidun falalam minallahi wa ni'mah wallahu alimun hakim. Subhanallah. அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாதனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்ட பின்னர் உங்கள் செயலுக்காக வருத்தும் நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடையே அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றான். பல விவகாரங்களில் உங்கள் சொல்லை அவர் கொள்ளாவராயின் நீங்கள் தாம் கஷ்டமும் நஷ்டமும் தீர்க்குள்ளாகி விடுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானில் நம்பிக்கையில் பற்றுதலை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனை உங்கள் உள்ளத்திற்கு அகந்தையாக்கினான். மேலும் நிராகரிப்பையும் பாவம் புரிபவரையும் மாறு செய்பவரையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியவனாயாக்கினான். இத்தகையவர்களே நேர்வழியில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் அருளாலும் தயவாலும் இன்னும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச உள்ள தலைப்பு இறை நம்பிக்கையாளர் மற்றும் இறை நிராகரிப்பாளர்களின் உயிரை கைப்பற்றுதல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக ஒரு அன்சாரி தோழரின் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அப்போது ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் அதை பின்தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது என்னாச்சு, அவங்களை எப்படி கபர் அடக்கலாம் பண்ணி ஜனாசா தொழுகை எல்லாம் முடிஞ்ச பின்ன ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில அமர்ந்துட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு இப்படியே மண்ணுல நோண்டிட்டே இருக்காங்க. அன்சாரி தோழர்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. தலை மேல ஒரு பறவை உட்கார்ந்தாங்க கூடி அசையாத அளவுக்கு அப்படி உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்துட்டு சொன்னாங்க, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு 3 முறை சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உயிரை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு லேசான காரியம் இல்ல. அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னா, ஒருவன் இறை நிராகரிப்பாளராக இருந்து அவன் இப்ப மௌத்தாயிட்டான் அப்படின்னா அந்த சக்ராத் ஹால்ல இருக்கும்போது மிக கொடூரமான முகம் கொண்டு ஒரு மலக்குகள் வருவாங்க. அதாவது அவனோட உயிரை கைப்பற்ற மிக கொடூரமான ஒரு மலக்குகள் வருவாங்க. அவங்கள பார்க்கவே அவ்வளவு பயமா இருக்குமாமா. ஒரு ஈரச்சாக்குல நம்ம இப்ப ஊசி உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அதே மாதிரிதான் அவனோட உயிரும் எடுக்க அவ்வளவு கஷ்டமா இருக்குமாமா. அவ்வளவு வேதனை இருக்குமாமா.
அந்த பயத்திலே வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவானாமா, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவானாமா. ஆனா அந்த மலக்கள்கிட்ட கெஞ்சுவாங்களாமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்ன என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மலக்கள் கேட்காம உயிர் எடுத்துட்டு கண் சிமிட்டும் நேரத்துல வந்துட்டு வானத்துக்கு கொண்டு போயிடுவாங்களாமா. வானத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு வானத்திலயும் வந்துட்டு யாரோட மகன் இது, யாரோட மகன், இவ்வளவு துர்நாற்றமா இருக்கு, யாரோட மகன் கேட்டு எல்லா வானத்தோட வாசல் கதவுகளும் மூடப்படுமாமா. அப்புறம் அல்லாவோட அர்ஷ் கிட்ட கொண்டு போன பின்ன அல்லாஹ் சொல்வானாமா, யாருடைய மகன் அப்படி கேட்கும்போது இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி அவன் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவானாமா. அதுக்கப்புறம் சொல்வானாமா, இவனை மண்ணுக்கே திருப்பி அனுப்பிடுங்க, ஏன்னா வந்துட்டு மனிதனை நான் மண்ணில இருந்தா படைச்சேன், எனவே மண்ணில இருந்தா அவனை எழுப்பவும் படுவேன், அதனால மண்ணிலே அவனை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது வானத்துல இருந்து பூமிக்கு வீசுவாங்களாமா. ஒரு போசா வீசின பின்ன இப்போ ஒரு பறவை செத்து கடந்துச்சு அப்படின்னா மற்ற பறவைகளை எப்படி அதை வந்துட்டு உண்ணுமோ, அதாவது கொத்தி கொத்தி உண்ணுமோ, அதே மாதிரி இவனோட உயிரும் இருக்குமாமா, அதாவது இறை நிராகரிப்பாளரோட உயிர் இருக்குமாமா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மௌத்த குளிப்பாட்டுறது எல்லாமே இங்க பண்ணிட்டு லாஸ்டா கபருக்குள்ள வந்து வச்சு கபர் அடக்கம் பண்ணி போன பின்ன அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு வந்து உயிர் கொடுக்கப்படும். பின்னியும் உயிர் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இறை நிராகரிப்பாளர்களை வந்துட்டு கித்தான் அப்படிங்கிற துணி மூலியமா போத்தி தான் வந்துட்டு அந்த உயிரை வந்து மேல கொண்டு போவாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த துணியே வந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய துணியா இருக்குமாமா. அதுக்கப்புறம் கபர்ல வச்ச பின்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கும் மலக்குகள் வருவாங்களாமா. அவங்க வந்த பின்ன தீனுக்கன்னு கேட்பாங்களாமா. அப்போ இவங்க வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் ரப்புக்க கேட்கும்போது தெரியாது அப்படின்னப்போ, இந்த மாதிரி ரசூல்லா வந்துட்டு உனக்கு யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது மேல இருந்து ஒரு இது ஓசை கேட்குமாமா, அதாவது ஒரு சப்தம் கேட்குமாமா. என்னன்னா, இந்த அடியானுக்கு வந்துட்டு நரகத்தில் விரிங்க, ஏன்னா இந்த அடியான் வந்துட்டு இறை நிராகரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்தம் கேட்குமா, அதாவது அல்லாஹு தாலா அவனோட சப்தம் கேட்குமாமா. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை காட்டுவாங்களாமா. ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தை காட்டிட்டு இந்த சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் வந்துட்டு உன்னை தள்ளி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தோட விரிப்பு அவனுக்கு விரிக்கப்படுமாமா. அதோட நெருப்பு அனல் அவன் மேல அடிச்சுக்கிட்டே இருக்குமாமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுமாமோ, ஒரு கொடூரமான ஒரு அல்லங்கோலமோ ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உருவம் வருமாமா. வந்துட்டு அப்போ இந்த மனிதன் கேட்பானமா, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த துர்நாற்றம் உள்ள அந்த கொடூரமான ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் சொல்லுமாமா, நான் தான் நீ செஞ்ச கெட்ட அமல் அப்படின்னு சொல்லும்போது, நீ போ, எனக்கு உன்னை பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லும்போது, நான் உன் கூடதான் இருப்பேன், உலகத்துல நீ என்னென்ன கெட்ட அமல் செஞ்சியோ அதுதான் நானே அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த மனிதன் வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்பானமா, யா அல்லாஹ் மறுமை நாள மட்டும் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாத, என்ன இப்படி கபர்லே வச்சுக்க, மறுமை நாள மட்டும் கொண்டு வராத, இந்த வேதனையை என்னால சகிக்க முடியல அப்படின்னு சொல்லுவானமா. இப்போ இறை நம்பிக்கையாளரோட உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்துட்டு சக்ராத் ஹால்ல இருக்கும்போது அவங்க உயிரை இப்ப கைப்பற்றாங்க அப்படின்னா, சூரியன் போல பிரகாசமா முகம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு வருவார். ரூஹ எடுக்க போடுற மலக்கு வருவாங்களாமா. வந்துட்டு சுவனத்தோட கஃபன் ஆடைய வந்துட்டு கொண்டு வந்து அதாவது போத்துவாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடை எப்படி இருக்குமா, சுவனத்துல இருக்க கஸ்தூரி மனம் போல் இருக்குமாமா. இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணியில வந்துட்டு கையை விட்டுட்டு இப்படி கையை நனைச்சிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு அழகா தண்ணி எவ்வளவு லேசா சொட்டுமோ, இதே மாதிரிதான் அந்த இறை நம்பிக்கையாளரோட உயிரை வந்துட்டு கைப்பற்றுவாங்களாமா. அதுக்கப்புறம் கண் சிமிட்டும் நேரத்துல மேல கொண்டு போறப்போ ஒவ்வொரு வானத்திலும் கேட்பாங்களாமா, யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்லுவாங்களாமா, இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா வானத்துல இருந்தும் இங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்களாமா. அதுக்கப்புறம் மேல அல்லாவோட அர்ஷ் கிட்ட கொண்டு போகும்போது அல்லாஹ் சொல்வானாமா, அல்லாஹ் மறுபடியும் சொல்வானாமா, இந்த அடியான் வந்துட்டு யாருடைய மகன் கேட்டு அவனோட பேர் ரெஜிஸ்டர் பண்ண பின்ன இந்த அடியானை வந்து மண்ணிலே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மண்ணில கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு கேள்வி கேட்கிற மலக்குகள் வருவாங்க. இறை நம்பிக்கையாளர்களுக்கு கேள்வி கேட்கிற மலக்குகள் வந்துட்டு எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அதாவது மண் ரப்புக்கன்னு சொல்லும் போது அவன் சொல்லுவானாமா அல்லாஹ் அப்படின்னு, மண் தீனுக்க அப்படின்னு கேட்கும் போது
இந்த மாதிரி இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது உங்களுக்கு எப்படி அனுப்பப்பட்டாங்க அப்படின்னப்போ அவர்தான் வந்துட்டு என்னோட இறை தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குமாமா. என்ன சொன்னா, இந்த மாதிரி என் அடியான் வந்து உண்மையை கூறினான், அதனால அவனுக்கு வந்துட்டு சொர்க்கத்தோட விரிப்பை விரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தா நரகத்தை காமிச்சு சொல்லுவாங்கம்மா, அல்லாஹ் இதுல இருந்து உன்னை தூரமாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொர்க்கத்தோட விரிப்பு விரிச்சு அதோட ஆடையெல்லாம் அதோட ஆடையை வந்துட்டு போத்தி விடுவாங்களாமா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்ன ஆகுமாமா, ஒரு அழகான நல்ல பிரகாசமான முகம் வச்ச ஒரு உருவம் வருமாமா. அப்ப இந்த அடியான் கேட்பாங்க, நம்ம யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் சொல்லுமாமா, இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு உன்னோட நல்ல அமல், அதாவது இந்த உலகத்துல வந்துட்டு நீ பண்ண நல்ல அமல்கள் தான் நானு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்போ வந்துட்டு அந்த அடியான் வந்துட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்பானாமா, இந்த மாதிரி யா அல்லாஹ் சீக்கிரமா என் மறுமை நாள கொண்டு வா, என்னோட மக்கள், என் குடும்பம், என் செல்வத்தை எல்லாம் நான் பார்க்கணும், அதனால சீக்கிரமா மறுமை நாள கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான் வந்து துவா கேட்பானாமா. அந்த அடியான் வந்து துவா கேட்பான். அப்ப வந்து இது வந்து ரசூலா சொல்றாங்கம்மா, யார் ஒருவர் மரணிச்சாலும் அவங்க இறை நம்பிக்கையாளரா இருந்தா அவரோட உயிரை வந்துட்டு லேசா எடுக்கப்படும், இறை மறுப்பாளரா இருந்தா அவரோட உயிரை வந்துட்டு இந்த மாதிரிதான் கஷ்டமான இதுவாதான் எடுக்கப்படும். அதனால வந்துட்டு நரகத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க, அதுவும் இல்லாம அதிகமா என்ன பண்ணுங்கன்னா இது நல்ல அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வந்துட்டு இறை நம்பிக்கையாளரா மரணிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அதிகமா அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.